ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிஃப்டி பேங்க் நிஃப்டில எப்படி ட்ரேட் பண்ணலாம், நமக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு, கால் சைடு போலாமா, புட் சைடு போலாமா, மார்க்கெட் வந்து இப்போ ஒரு பையிங் சைடு மூவ் ஆயிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம். இல்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரீடெஸ்ட் லெவல் நடந்துட்டு திருப்பி கரெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல. சரிங்களா? நாளைக்கு சி சைடா இல்ல பி சைடாங்கிறதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோ முடியிறப்ப கண்டிப்பா இருக்கும். பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட டேட்டா பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எந்த சைடு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காமிக்குதுங்கிறது தெரிஞ்சுப்போம். பிளஸ் எஃப்ஐஸ் என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ முடியிறப்ப கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேத்து நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தது வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸாக்ட்டா வரைஞ்சு உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இந்த இடம் வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்கு. இந்த நெக்லைன் உடைச்சு கீழே க்ளோஸ் ஆனா செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்னு. சரிங்களா? மார்க்கெட் எக்ஸாக்ட்டா அதான் நடந்துச்சு. இன்னொன்னு 1 ஹவர் கேண்டில்ல வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த டபுள் பாட்டத்தோட பிரேக் அவுட்டுக்கு லேட்டஸ்ட் மாதிரி நடக்கும்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? எக்ஸாக்ட்டா என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் கரெக்டா இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து பட்டு சப்போர்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்த பாயிண்ட் பாருங்க. சரிங்களா? 46,500 இந்த இடத்துல இருந்து பட்டு மார்க்கெட் எக்ஸாக்ட்டா ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து ஃபுல் சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு குடிச்சிருக்கு. சரிங்களா? இதை எப்படி நாளைக்கு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நிஃப்டியை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். அப்புறம் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்ல இதை கிளியரா பார்ப்போம். சரிங்களா? இப்போ வந்து நிஃப்டியோட 1 ஹவர் 15 மினிட்ஸ் கேண்டில் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டில் பாருங்க எக்ஸாக்ட்டா என்ன மாதிரியான ஒரு மூவ் நடந்திருக்கு அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் நியர் நான் வந்து 21,860 கொடுத்தேன். இன்னைக்கு வந்த லோ பார்த்தீங்கன்னா 21,870 இந்த ரீஜன்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் கொடுத்து கொடுத்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நமக்கு காமிச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப பேங்க் நிஃப்டி இருக்கிறது நிஃப்டி இருக்கிறது வந்து 15 மினிட்ஸ். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் கன்டென்ட்க்காக நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நல்ல பிரீமியம்லாம் லாஸ்ட்ல ஒரு 2.25க்கு மேல 3:30க்குள்ள ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நிஃப்டி ஓகேங்களா? பாருங்க. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல பிரேக் அவுட் கொடுத்தவும் கரெக்டா இந்த டார்கெட் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது இன்னும் நீங்க இதை கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள எப்படி நீங்க பேட்டர்ன் பார்க்கணும், எப்படி ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடலாம் அப்படிங்கிறதுக்கு பாருங்க. ஜஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் ஓகேவா? அடுத்து நீங்க இன்னையோட கேண்டில் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து என்ன ஆயிடுச்சு? திரும்புதா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து கர்வ் பாட்டம் கம்ப்ளீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துச்சுன்னா எக்ஸாக்ட்டா ரவுண்ட் பாட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு பாருங்க பேட்டர்ன்ல. ஸோ இப்போ உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இந்த இடமும் நீங்க இங்க இருந்து எடுக்கலனா கூட வெயிட் பண்ணி இந்த இடம் பிரேக் அவுட் ஆனப்ப நீங்க எடுத்திருக்கலாம்ல. புரியுதுங்களா? ஒரு இடம் பிரேக் அவுட் இங்க இருந்து ரவுண்ட் பாட்டம் கம்ப்ளீட்டும் பிளஸ் ஹை லெவலையும் போய் ரீச் ஆனா இந்த இடம் வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்க லைவ்ல உங்களோட பேட்டர்ன்ஸை இதுக்குள்ள பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும் என்ன மூவ் நமக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத. என்ன டைரக்ஷன்ங்கிறது தெரிஞ்சா மட்டுமே நீங்க வந்து ஆப்ஷன்ல ப்ளே பண்ண முடியும். இல்லனா கண்டிப்பா ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் டைமிங். கரெக்டான பிரேக் அவுட் ஆகுற இடத்துல நீங்க எடுக்கணும். அப்பதான் வந்து மொமெண்டம் கிடைக்கும். ஈஸியா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் இல்ல அப்படின்னா நமக்கு வந்து பிரீமியம் ஃபுல்லா குறைஞ்சிரும் பையர்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ செல்லர்ஸ் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. நீங்க பையர்ஸா இருக்கீங்க ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னா நீங்க வந்து டைமிங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா பிரேக் அவுட் ஆகுற இந்த ரீஜன்ல இப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இல்ல இந்த லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ப்ளே பண்ணிட்டு அந்த டைமிங்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த சைடு டைரக்ஷன் போனாலும் நமக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னைய ட்ரேடிங் ஓவர். ஸோ ஆல்மோஸ்ட் பர் டே ஒரு ட்ரேடிங் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ட்ரேடிங் பஸ் அதுக்கு மேல ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா அடுத்த ட்ரேடே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டெய்லி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நம்ம ப்ராஃபிட்டபிள் டேவா க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். சரி வாங்க இப்ப நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அடுத்த அனாலிசிஸ் உள்ள போலாம். இப்ப நம்ம டே கண்டினியூஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இன்னைக்கு வந்து நிஃப்டி ஒரு புதிய உச்சத்தை வச்சிருக்கு. சரிங்களா? 22,252ன்னு சரியா? ஸோ நம்ம வந்து ஹையை மார்க் பண்ணுவோம். 22,252 ஓகேங்களா? இன்னையோட ஹை. அடுத்து இன்னையோட டேவோட லோ எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க வரைக்கும் லோ வந்துட்டு எந்த அளவுக்கு பையர்ஸ் டாமினேட் பண்ணி உள்ள கொண்டு போயிருக்காங்க. பிளஸ் வால்யூம் பாருங்க.
ஸோ நமக்கு இன்னைக்கு லோவை பொறுத்த வரைக்கும் 21,875. 21,875. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹை லோவை மார்க் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதை ஃபர்தரா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்தது. அடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன், பிளஸ் இந்த இடத்துக்கு போய் ஆல் டைம் ஹை லெவல் ரியர்ல ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து என்னாச்சு, ஒரு பயங்கர செல்லிங் ப்ரெஷர். அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஃபுல்லாரே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே வந்து நமக்கு கண்டினியூ ஒரு செல்லிங் ப்ரெஷரை காமிச்சிட்டு தான் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்பி இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்தரா எகெயின் இந்த ஹைக்கு மேல இப்ப நான் சொன்ன மாரி தான், புதிய உச்சம் தொடப்போகுது அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ கன்சிடர் பண்ணி டார்கெட் வைக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப 22,250க்கு மேல போச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸா 22,300 இருக்கும். இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டுமே நம்ம வந்து அடுத்த லெவல்ல கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இந்த இடத்துல சைட்வேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். இப்ப நேத்து கேண்டிலும் இன்னைக்கு கேண்டிலும் ஹை பார்க்கறப்ப இது வந்து ஆல்மோஸ்ட் டபுள் டாப். சரிங்களா? இந்த புதிய உச்சம் வச்சதுல டபுள் டாப் ஜோனு. ஸோ நம்ம பொறுமையா தான் வெயிட் பண்ணணும். நாளையோட கேண்டில் க்ளோசிங் கன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டா, சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு ஹைல கேண்டில் முடியுது அப்படின்னா, இது வந்து ஒரு வீக்லி கேண்டில் க்ளோசிங்ல ஒரு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்ட காமிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வரைக்கும் கரண்ட்ல பாருங்களேன், இந்த வீக்கோடது. ஸோ இப்போ இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா கேண்டில் நாளைக்கு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர்ல இருந்துச்சுன்னா, ஸோ ஃபர்தரா நம்ம வந்து இதுல அப் ட்ரெண்ட கன்சிடர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன மாரி மூவ்மெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப 1 ஹவர் கேண்டில்ல போய் அப்ரோச் பண்ணி பார்ப்போம். 1 ஹவர் கேண்டில்ல என்ன கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. நாளைக்கு இது வந்து நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது. சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நம்ம வந்து 1 ஹவர் கேண்டில் வச்சிருக்கோம். 1 ஹவர் கேண்டில்ல இதுக்கு அடுத்து நான் ஆஸ் யூசுவல் சொல்றது தான். இங்க 22,300 நம்ம அடுத்து ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணோமா, அதுக்கு அடுத்து 22 என்ன பண்ண போறேன், 22,350யையும் 22,400யும் நான் வந்து அடுத்த மார்க்கெட் ஹையா பார்க்க போறேன். 22,350. ஓகேங்களா? அந்த லைன் வந்து டாட்டட் லைன்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு லைன் ஃபார்ம் பண்றேன். அந்த லைன் வந்து 22,400 வரைக்கும் எடுத்துட்டு போறேன். 22,400. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எவரி 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்ஸ் ரீச் பண்றப்ப இந்த வீக்குக்கான பிவோட்ல 1 ஹவர் கேண்டில்ல பாக்குறப்ப பிவோட் பாயிண்ட் இந்த வீக்கோடது. ஸோ அப்படி நீங்க கன்சிடர் பண்றப்ப இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க, 22,422. ஸோ ஆல்மோஸ்ட் எங்க வரைக்கும் வரலாம், 22,400 வரைக்கும் மேலே ஏறி ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சரியா? இப்ப பேட்டர்ன் வைஸ் இதுக்குள்ள நம்ம தேடுவோம். பேட்டர்ன்ஸை பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க, இங்க இருந்து எடுத்துக்கோங்க ஒரு அப் ட்ரெண்ட். ஓகேவா? அடுத்து இதுக்குள்ளார உள்ள ஜோனை பாருங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல பாருங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல. ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன் சொல்லுவோம் இதை. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா இந்த நெக் லைன் வரைக்கும். அப்ப இந்த நெக் லைனுங்கிறது எங்க இருக்கு நமக்கு, அந்த லைனை மார்க் பண்ணி பாருங்க. இங்க இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மற்ற லைன்லாம் நம்ம டெலி பண்ணிடலாம். எதுக்காக அந்த லைன் வரைஞ்சோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான் நான் இப்போ அதை போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 1 ஹவர் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்னை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணுவோம். லோ, ஸோ அடுத்து ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு இந்த லைன் இருக்குல்ல, கிராஸ் லைனு, இதோட கன்டினியூஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 22,300ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறினா மட்டுமே அடுத்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். அப்போ வந்து 22,350லேருந்து 22,400 வரைக்கும் மேலே ஏறி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி நாளைக்கு கேப் அப்பா கேப் டவுனாங்கிறதையும் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? இப்ப நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ரா பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இடத்த நான் நெக் லைனா பார்க்குறேன். அதாவது ரைட் ஷோல்டர் பார்க்கறதுனால இந்த லைனை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,300ம், அடுத்து வந்து 22,350, அடுத்து 22,400. இப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நான் இதுல வந்து இமேஜினேஷன்ல பார்க்கறது, இந்த இடத்துல இருந்து ஒரு ஹை, லோ, எகெயின் ஹை. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்து இப்போ திரும்பி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம். இப்படி திரும்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த இடம் வந்து
ப்ரீவியஸ் டே அதாவது நேத்து வந்த ஹை, இது இன்னைக்கு வந்த ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் 2மே டபுள் டாப் ஜோன்ல நின்னுட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு கண்டிஷன் மேபி கீழ கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த இடத்துல இருந்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைக்கும் போதா? இல்ல திருப்பி இங்க வரதுக்கு ட்ரை பண்ணுதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கறப்ப இந்த இடம் வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடியா கிடைச்சிச்சா உங்களுக்கு இப்ப? எப்படி டைரக்ஷன் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் ஜூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க. நாளைக்கு மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்குன்னா 22,200ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22,220 ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைய டேவோட ஹை 22,250. இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சதுன்னா அடுத்த டார்கெட் வந்து 22,300. இதுக்கு மேலேயும் இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சு மேல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 350 to 400. ஸோ அப்போ இங்க இருக்கிற இந்த R1ல இருந்து R2 லெவலை ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிற லெவல் பார்த்தீங்கன்னா R1ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ R1க்கு மேல இன்னும் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆகல. அப்படி க்ளோஸ் ஆகுற பட்சத்துல மட்டுமே நம்ம அடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருதா உங்களுக்கு? சரி. அப்படி இல்ல டவுன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த இடம் நம்ம சப்போர்ட் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். 22,189 சரிங்களா? இந்த லைனுக்கு கீழே உடைச்சிச்சுன்னா இந்நேரம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும். திரும்ப ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நீங்க வந்து இந்த 22,135 சரிங்களா? அப்போ 100 கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகி மேல ஏறுனதுனால நான் என்ன பண்றேன், இங்க ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரையிருந்தோம்ல, அவனை டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாம இருக்கிறதுக்காக. ஸோ அப்படி கீழே இறங்குச்சுன்னா 22,127 இதுக்கு கீழேயும் இறங்குது அப்படின்னா இப்ப பாருங்க நம்ம மார்க் பண்ற லைனை நான் உங்களுக்கு ப்ரீவியஸாவே சொன்னேன் கரெக்ட்டுங்களா? ஒரு புதிய உச்சம் வைக்கிறப்ப ஒரு கரெக்ஷன் வரும். திருப்பி புதிய உச்சம் வைக்கும். திருப்பி கரெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஹை போனதுக்கப்புறம் ஒரு செல்லிங் பிரஷர் வந்து திருப்பி இத டார்கெட்டா வச்சுக்கிட்டே தான் மார்க்கெட் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி கன்சிடர் பண்றப்ப எகெயின் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா, நமக்கு சப்போர்ட் எடுக்க போற ரீஜன் வந்து இந்த லோ வந்துச்சு பாருங்க. இந்த இடத்த கன்சிடர் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து ஒரே நிமிஷம். ஓகே. 2250 வந்து நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட். சரிங்களா? சப்போர்ட்ல. ஸோ அதுக்கப்புறம் கீழ இறங்குனா 2250 இதுக்கு அடுத்து கீழ இறங்குச்சுன்னா மார்க்கெட் வந்து 21,970 அதுக்கு அடுத்து பிவோட் பாயிண்ட் லோ வந்து இன்னைக்கு லோவான 21,870 அப்படி இந்த சைடு திரும்பிச்சுன்னா டபுள் டாப்பா மாறி கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கும். சரிங்களா? நெக் லைன் உடைச்சு இந்த இடமும் உடைச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர். ஓகே இது ஃபர்தரா இன்னைக்கு காட்டின மூமெண்டம் வச்சு பார்க்குறப்ப இந்த 2 டேவும் பாருங்க. இந்த லாஸ்ட் 3 டேஸை கம்பேர் பண்றப்ப இன்னைக்கு 2 டேவும் சரியான ஃபுல் வால்யூம் வித் கிரீன் கேண்டில். சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது 1 ஹவர் கேண்டில் நம்ம டெய்லியில வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் 2 ஹவர்ஸ் வந்து நல்ல ஒரு வால்யூம் வந்துருக்கு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே ஏறுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நாளைக்கு ட்ரேடிங் செக்ஷன்ல பார்க்கலாம். சரிங்களா? அப்சைட் டைரக்ஷன் சொல்லியாச்சு. டவுன் சைட் டைரக்ஷன் எந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறதும் இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப பேங்க் நிஃப்டிக்கு போலாம். பேங்க் நிஃப்டில என்ன மாதிரியான மூவ் நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 22,217 ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து 22,243 ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுல ஒரு 26 பாயிண்ட் ஓகேங்களா? 25 பாயிண்ட்ஸ் வந்து பிரீமியம்ல இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,268 அதுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 46,919ல வந்து ஸ்பாட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து 46,980ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட் வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 8:50க்கு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆல்மோஸ்ட் 1%, 1.5, 2% வரைக்கும். அதாவது குளோபல் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட் சொல்றேன். 0.7% வந்து டவ் ஜோன்ஸும் S&P 500 வந்து 1.5 நாஸ்டாக் வந்து 2%க்கு மேல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப இந்த நியூஸ் வந்து நாளைக்கு நமக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் காமிக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு ட்ரேடிங் எப்படி முடியுதுங்கிறத பேஸ் பண்ணி நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷனை செக் பண்ணிட்டு மார்னிங் அதுக்கப்புறம் நம்மளோட கேப் அப்பா கேப் டவுனாங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டியோட என்ன மூவ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்ப பேங்க் நிஃப்டியோட ஹை லோவை மார்க் பண்ணிடலாம். டே வச்சுட்டேன். ஸோ டே பொறுத்த வரைக்கும் இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணணும். ஸோ இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணுறதுக்கு இன்னைக்கு டேவோட ஹை வந்து 4724 சரிங்களா? 47,204 சாரி 47,024 ஓகே. இன்னைய டேவோட லோ
இன்னைய டேவோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 46,426. 46,426. சரி. ஓகே. இப்போ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு, இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன் வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன்ல நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு. பட் இன்னைக்கு அதாவது நேத்து ட்ரேடிங் செஷன்ல வந்து ஒரு செல்லிங் பிரஷர் காமிச்சது. இன்னைக்கு வந்து இந்த நெக்லைனுக்கு கீழ வந்தாலும் க்ளோஸ் ஆயிருக்குது நெக்லைன் லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வருது பார்த்தீங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு ரீடெஸ்ட் நடக்கும்னு நேத்து வீடியோல நம்ம கிளியரா சொன்னோம். கரெக்ட்டுங்களா? இப்படி போயிட்டு இங்க ரீடெஸ்ட் ஆயிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னு. ஸோ எக்ஸாக்ட்டா இன்னைக்கு வந்த கேண்டில் லோ வந்து ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து திரும்ப ட்ரை பண்ணுது. அப்படி திரும்ப ட்ரை பண்றப்ப நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த 43,375 என்னைக்கு வந்த கேண்டில் இது வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து புதன்கிழமை வந்த கேண்டிலோட ஹை தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைனோட லெவலும் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகுது. அப்போ வந்து 47,375லேருந்து 47,400ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இங்க ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ், எகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ல தான் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? இது உடைச்சு மேல ஏறுச்சுன்னா எப்படி பார்க்கணும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உடைஞ்சதுக்கு எப்படி பார்த்தோம்? மேலேயே ரீடெஸ்ட் பார்த்தோமா? இப்ப ஓவரால் பேட்டர்ன் பாருங்க. இப்படி உடைச்சு இதுக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ரீடெஸ்ட் நடக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நடந்து ஏறுறப்ப நல்ல ஒரு மூவா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்ப இந்த மாதிரி டைரக்ஷன் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதும் உள்ள பாருங்க இந்த ஜோன் வருதுல்ல இதுல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்ப திரும்பினா என்ன ஆகும்? ஒரு புல் பேக் கொடுக்கும். அப்ப இந்த இடம் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்ப நமக்கு காமிக்குது. புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கலா என்ன பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னா, இந்த இடத்த உடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான் குடுக்குது. பட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால, இங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி வைக்கிறப்ப, நல்ல ஒரு மூவ் கிடைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்தையும் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிக்கலாம். 43,375 ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் ஐடியா கிடைச்சிருச்சுங்களா? அதே மாதிரி இந்த டபுள் பாட்டத்துக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லுங்க. ஏன் நான் ஒரு வாட்டியும் பேட்டர்னை வரைஞ்சு வரைஞ்சு சொல்றேன்னா நமக்கு பேட்டர்ன் ட்ரேடிங் பண்றோம். பேட்டர்னுக்குள்ளார இந்த ட்ரெண்ட்ல எப்படி பேட்டர்னை பிடிக்க முடியுதுங்கிறதா நம்மளோட பார்வையே இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா எந்த எடுத்துக்கோங்க. டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா இங்க பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி இந்த இடத்துல வந்து நெக்லைன்ல ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திரும்பவும் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்திருந்தாலும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு தான் செல்லிங் போயிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மேல வந்து கரெக்டா நெக்லைன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தரா இது அப் ட்ரெண்ட்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்குது. ரெகுலரா எப்பவும் வர ஆவரேஜ் வால்யூம் இந்த லாஸ்ட் 4 நாளுமே இல்ல. சரிங்களா? நிஃப்டி இன்னைக்கு மூவ் ஆன அளவுக்கு பேங்க் நிஃப்டில ஒரு மூவ்மெண்டம் இருந்தது இல்லன்னு சொல்லல. பட் கம்பேரிட்டிவ்லி வந்து நிஃப்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைலண்ட் மூவ் கொடுத்தது. கரெக்ட்டுங்களா? லோ வந்து கரெக்ஷன் ஆயிருந்தாலும் ஓகேவா? வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கு பேங்க் நிஃப்டில. அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கு எப்படி இத அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப்ரோச் பண்றதுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் லெவல் நடந்துச்சுன்னா மேலே ஏறும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 47,370 அப்போ 47,400 லெவல் வச்சுக்கோங்க. அப்புறம் 315 400. ஸோ இந்த லெவலை ரீச் பண்ணிட்டு இந்த இடம் என்னவா மாற ட்ரை பண்ணும் அப்படின்னா ஏன்னா அது ஆஸ் யூஸ்வல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அந்த இடத்துல போயிட்டு திருப்பி கரெக்ஷன் வந்துட்டு இப்படி போய் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணும். இந்த இடத்துல வந்து இன்னைய டே இந்த லெவலை எடுத்துட்டு திரும்பிச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் நடக்க வாய்ப்பு உண்டு. சரி இதை தான் நம்ம வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். நாளைக்கு இன்னைய டேவோட கையை உடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல 47,000க்கு மேல ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம வந்து 47,200 பாயிண்ட்டும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் எகெயின் கண்டினியூஷன் கிடைக்குது அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து 47,350லேருந்து 400 தான் இருக்கணும். இந்த இடத்துக்கு மேல ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க இங்க இருந்து என்டர் ஆயிருந்தீங்கன்னா இந்த 2 டார்கெட் லெவலுக்குள்ள ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் லெவல் வந்துட்டு தான் அப்படி திருப்பி மேலே ஏறும். அப்படி ஏறுறப்ப இது டபுள் டாப்பா மாறும். அப்ப டபுள் டாப்பா மாறி செல்லிங் சைடு வந்துச்சுன்னா எகெயின் என்ன பண்ணும்? ஏன்னா நம்ம வந்து இத வியூ பேட்டர்ன் பார்க்கறது வந்து 1 ஹவர் கேண்டில்ல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்னோட கன்டினியூஷன் இப்படி போயிட்டு திருப்பி இங்க வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த ட்ரேடிங் செஷனே முடிஞ்சிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸா மார்க் ஆயிடும்.
வீக்லி கேண்டில்ல பார்க்குறப்ப என்ன ஆயிடும் நமக்கு, ஆஹா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. மார்க்கெட் இத உடைக்கணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் இன்னைக்கு அந்த மாரி ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகுது. இப்ப போய் ரீடெஸ்ட் ஆகி இப்படி திரும்ப ஆரம்பிக்குதுன்னா, ஓகே. பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகுது. ஃபர்தரா மூவ் ஆக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த அளவுக்கு பெருசா சப்போர்ட் இல்லாத மாரியே காமிச்சிட்டு இருக்கு ஃபிரெண்ட்ஸ். பட் நியூஸ்லாம் ஏகப்பட்டது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பத்தி வந்தது. எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்காங்க. நெறைய பேரு இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாட்டம் அவுட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம பார்த்தது வந்து சரி நாம அத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இத சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இதே வந்து டவுன் சைடு வருது அப்படின்னா, நீங்க வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்களா? 1 ஹவர் கேண்டிலோட லோ 46,850. இந்த 46,850க்கு கீழ இறங்குச்சுன்னா, நமக்கு வந்து 150 பாயிண்ட் 46,700 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த லெவலும் உடைச்சு கீழ இறங்குச்சுன்னா, அதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் எங்க வரும்னா 46,500 வரைக்கும் கீழ வரலாம். இந்த இடம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட் ஆக்ட் ஆன மாரி சப்போஸ் செல்லிங் பிரஷர் வந்தா கூட இந்த 46,500ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ ஹை சைட் போனா இப்படி போலாம், லோ வந்தா இப்படி வரலாங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருந்தது உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்க நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க இதுல ஏதாவது பேட்டர்ன் பார்த்திருக்கீங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அத பார்க்கலாம். அந்த மாரி பேட்டர்ன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுதாங்கிறதையும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்க நினைக்கலாம்ல, இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. நான் கூட அந்த பேட்டர்ன மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்க சப்போஸ் அந்த மாரி பேட்டர்ன் நீங்க காமிக்க ஆரம்பிக்கிறப்ப, ஓகே இந்த மாரி பேட்டர்ன் வந்திருக்கு. நம்ம பார்க்கலாங்கிறது. ஏன்னா மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே தெரிஞ்சு, எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட ஆளே கிடையாது ஃபிரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஒரு நாளும் எஜுகேஷன் லேர்னிங் தான். சரியா? என்ன நடக்கும்னு. இதுல எவ்வளோ தூரம் நம்ம எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், எவ்வளோ லேர்ன் பண்ணோங்கிறத பேஸ் பண்ணி தான் இதுல ப்ராஃபிட்டே இருக்கு. சரிங்களா? அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட். எப்படி நீங்க ஸ்டாப் லாஸ் ப்ளே பண்றீங்க அப்படிங்கிறதுல தான் நம்மளோட ப்ராஃபிட்டே அடங்கியிருக்கு. ஓகேங்களா? ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணாம இருந்தாலுமே அது ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? அது நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது வந்து முக்கியமான விஷயம். ஓகேவா? உங்களுக்கான ஒரு ட்ரெண்டே தெரியல. எங்க போய் திரும்புங்கிறதே தெரியாம நீங்க ட்ரேட் எடுக்கணும்னு எடுத்தீங்கன்னா, அன்னைக்கு லாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு ட்ரேட் பண்ணாமலே இருந்தாலே ப்ராஃபிட் தானே. ஸோ அந்த மாரி கேஸ் சொல்றேன் நானு. ஸோ இந்த மாரி பேட்டர்ன்ஸ பாருங்க. பேட்டர்ன்ஸ் எங்க கிடைக்குது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்க. அப்படி கன்சிடர் பண்ணி பார்க்கிறப்ப உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் நான் இந்த பேட்டர்ன் இப்ப வரைக்கும் பார்க்கல. இப்ப ஜஸ்ட் நம்ம ஒட்டு பேசிட்டு இருக்கப்ப ஸ்க்ரீன் பார்க்கிறப்ப எனக்கு தோணுன ஒரு லெவலு. அத நான் ஜஸ்ட் டிரா பண்றேன் பாருங்களேன். இங்க இருந்து இந்த ஹைய கனெக்ட் பண்ணி பாருங்க ஃபிரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம அந்த லைன ப்ளூ லைன்ல கூட நான் மார்க் பண்றேன். அழகா இப்ப நமக்கு ஒரு பேட்டர்னோட மூவ்மெண்ட் கிடைக்குது பாருங்களேன். சேனல் மூவ் மாரியான மூவ். ஸோ இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கணும். வேற ஆப்ஷன் இல்ல. வேற வழியே கிடையாது. நீங்க இப்படிதான் இந்த அப்ரோச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஹை, லோ. திருப்பி லோ வந்திருக்கு. இப்ப ஹை போயிருக்கு. கரெக்ட்டா இந்த இடத்துல திரும்புது. ஓகேங்களா? பட் குளோபல் மார்க்கெட் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இடம் திருப்பி என்ன ஆயிடும்? நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிட்டு, திருப்பி இங்கேருந்து என்ன பண்ணலாம்? மேபி தான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கன்டினியூஷன சைட்வேஸ்ல எடுத்துட்டு போகுது அப்படின்னா, சைட்வேஸ் அப் ட்ரெண்ட்ங்கிறப்ப என்ன பண்ணும்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இங்க வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட இங்கேருந்து இப்ப நிஃப்டில நடக்குது பாத்தீங்களா? ஃபேக் பிரேக் அவுட் மாரி நடக்குது. அதுக்கப்புறம் திருப்பி செல்லிங் வருது. அப்புறம் திருப்பி ஏறுது. கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ஹைய குடுத்து கூட நமக்கு ஃபேக் பிரேக் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது ஜஸ்ட் இப்ப பார்த்தப்ப சொல்றேன் நானு. ஒரு லோ, ஹை, லோ. அப்ப இந்த இடம் வந்து நாளைக்கோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லைன்ங்கிறப்ப வந்து இந்த 47,500ங்கிறது வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். வீடியோட லென்த் அதிகமா இருக்குன்னு யோசிக்காதீங்க ஃபிரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க. பொறுமையா பாருங்க. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு நிமிஷத்துலயும் ஏதோ ஒரு கன்டென்ட் நம்ம சொல்லிட்டே தான் இருக்கோம். சரிங்களா? ஒரு ஒரு நாளும் புது விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே. அடுத்து இப்ப எஃப்ஐஎஸ் ஓட டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் பொறுத்தவரைக்கும் 22 மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. ஆனா எஃப்ஐஎஸ் ஓட கான்ட்ரிபியூஷன் பாருங்க. 1400% மைனஸ்ல இருக்காங்க. டிஐஸ் 1800 கோடி பையிங்ல இருக்காங்க. ஓகே பார்க்கலாம். நாளைக்கு எப்படி உங்களோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இல்ல இன்னைக்கு ஏறுனது நாளைக்கு என்ன மாரி கரெக்ஷன் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து ஆப்ஷன் செயின் பார்த்துடலாம். நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால நம்ம நிஃப்டியோட பார்க்க வேணாம். நாளைக்கு முடியட்டும். வீக்லி அனாலிசிஸ்ல நான் வந்து டேட்டா காமிக்கிறேன். பேங்க் நிஃப்டியோட பார்க்கலாம். இது மந்த்லி எக்ஸ்பைரி வேற. ஓகேங்களா? ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி பொறுத்த வரைக்கும் 46,900 அர்த்த மணி. அடுத்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,55,000 வந்து எங்க இருக்குன்னா 47,000ல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து நியர்பைல இருக்கிறது எல்லாமே வந்து மினிமம் லெவல் தான். ஓகேங்களா? 37, 50, 57 தான். அதுக்கு அடுத்து வந்து
47,500 ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க 47,500 இப்ப நம்ம இங்க அனாலிசிஸ்லயும் பார்த்தோம் கரெக்ட்டுங்களா? அடுத்து மார்க்கெட் ஏறுனா ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடம் எங்க இருக்கு பாருங்க. 47,500 இதுல காட்டுது. ஆப்ஷன் செயின்லயும் எங்க வந்து அதிகமா ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்க. 47,500 ஏறுனா கூட 47,500ங்கிறது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து டேட்டா காமிக்குது. சரிங்களா? கால் சைடு அதிகமா, புட் சைடு அதிகமாங்கிறத பார்ப்போம். 21,00,000 வந்து கால் சைட்லயும், 19,00,000 வந்து புட் சைட்லயும் இருக்கு. ஸோ ஒரு 2,00,000 20 1,50,000ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவல் தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கு. நாளைய ட்ரேடிங் செஷன் தான் டிசைட் பண்ணும். என்ன மாதிரியான மூவ்மெண்ட்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து 48,000ல தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? டவுன் சைட்ல சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப இங்க எங்கேயுமே ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன்ல நிஃப்டியை கம்பேர் பண்றப்ப பேங்க் நிஃப்டில அந்த அளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லங்கிறது அது இங்க உங்களுக்கு கிளியரா புரியுது பாருங்க. சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து இங்க தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்னு பார்க்குறப்ப 46,500ல தான் இருக்கு. அதுக்கு அடுத்து நியர்பைல இருக்கிற எல்லாத்துலயுமே வந்து 50, 50K தான் இருக்கு. சப்போஸ் செல்லிங் வந்தா கூட ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிற இடம் வந்து 46,500 வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்து 46,000ல தான் சப்போர்ட் இருக்கு. சரிங்களா? ரொம்ப லாங்ல எழுதிருக்காங்கன்னா 500, 500 பாயிண்ட்ல தான் எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1,00,000 கான்டாக்டே எங்கேயுமே இல்ல. ஸோ பாருங்க 45,000 எழுதிருக்காங்க. 1,25,000 ரைட்டா இங்க தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு எப்படி மார்க்கெட் நமக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. என்னதான் டெக்னிக்கல் நியூஸ்ன்னு இருந்தா கூட நம்மளோட பேட்டர்ன்ஸும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் நமக்கு கண்டிப்பா கை கொடுத்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்புவோம். டவ் ஜோன்ஸ் 281 பாயிண்ட்ஸ் ஜஸ்ட் இப்போ இன்னொரு கண்ட்ரில இருக்கு. டே கண்ட்ரில வச்சு பார்க்கலாம். என்ன மாதிரி மூவ் நடக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா மார்க்கெட் பிவோட்டுக்கு மேல மூவ் ஆயிருக்கு. புதிய ஒரு உச்சத்தை வச்சிருக்கு பாருங்க. டிவிஜன்ஸ் புதிய ஆல் டைம் ஹை லெவல் வச்சுட்டு கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் ஆனதே ஒரு ஹை லெவல்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது வந்து ஒரு ஹை போயிட்டு கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ பார்ப்போம் ஃபர்தரா எப்படி மூவ் ஆகுதுன்னு. S&P 500ம் ஒரு பெரிய கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. டே கேண்டில் பார்த்துட்டு இதுல வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் கிளியரா புரியும். ஸோ ஆனா பாருங்க பிவோட்டோட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல உடைச்சு 5,069 70க்கு மேல ஸ்ட்ராங்கா உடைச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா எகைன் நம்ம வந்து ஒரு புதிய அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்பயும் ஒரு ஆல் டைம் ஹை லெவல்ல தான் இருக்கு. அப்படியே நாஸ்டாக் எடுக்கலாம். மிகப்பெரிய கேப் அப். அப்பா இங்க இருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 16,085ங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கு மேல உடைச்சு மேல ஏற மட்டுமே ஆல் டைம் ஹை லெவல் நோக்கி போகும். ஏன்னா டவ் ஜோன்ஸும் S&Pயும் வந்து புதிய உச்சத்துல இருக்கிறப்ப நாஸ்டாக் மட்டும் தான் டவுன் இருந்தது. இன்னைக்கு 2% மேல பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 22,278. ஸோ ஆல்மோஸ்ட் 18 வச்சா கூட 60 பாயிண்ட் வந்து பிளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி நமக்கு மார்க்கெட் சப்போர்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேத்து அனாலிசிஸ் வீடியோவை பயன்படுத்தி இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ண நண்பர்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு வீடியோ தொடர்ந்து போறதுக்கு அது ஒரு நம்மள வந்து என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேவா? லேர்ன் பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பேட்டர்ன தெரிஞ்சு நீங்க ப்ளே பண்ணி ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா, அந்த எந்த இடத்துல எந்த பேட்டர்ன், எந்த டைம் ஃப்ரேம்ங்கிறத கூட நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க. நம்ம வீடியோல அத சொல்லுவோம். நம்ம தொடர்ந்து பார்க்குற நண்பர்களும் அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணட்டும். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.